ஐயா வணக்கங்க. இப்போது இந்த வீடியோ நான் பார்த்தேன். இதில் வந்து ஃப்ளட்டட் அண்டர்வேர்ல்டு ஃப்ளட்டட் கிங்டம்ஸ் ஆஃப் ஐஸ் ஏஜ்னு சொல்லிட்டு இதை நேம் உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு ஒரு கடல் பரப்பு வந்து உயரமாகிறத பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு அதை வந்து ப்ளே பண்ணுறேன். இது வந்து அவர் கம்ப்யூட்டர் சிமுலேஷன் பண்ணி பார்க்குறாரு. 21,000 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி நிலப்பரப்பும் கடலும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் சிமுலேட் பண்ணி காட்டுறாரு. அது உங்களுக்கே தெரியும். இந்த ஒரு வீடியோ ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இதில் வந்து காலப்போக்கில் அது எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் சிமுலேட் பண்ணி காட்டியிருப்பார். இப்போ இதில் காட்டியிருக்கிற மாதிரி வந்து நம்ம பார்த்தோன்னா, அது இதில் காட்டியிருக்கிறதுபடி நம்ம இப்போது கூகுள் மேப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேட்டலைட் வியூவில் பார்த்தோம்னா அது வந்து கரெக்டாக பொருந்தது. அந்த ரெண்டுக்கும் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறதுக்கும் கூகுள் மேப்பில் இருக்கிறதுக்கும் பொருந்தது. வருஷம் என்னென்னு நம்ம அவங்க சொல்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரில. பட் 20,000 வருஷம்னு வச்சுக்கலாம். 20,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதி வந்து நிலப்பரப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கடல் உள்ளே வந்து அது வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமையாக மாறி இருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி பார்த்தோம்னா 20,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலம் இருந்ததுக்கான சான்று வந்து இன்றைக்கி கூகுள் மேப்பில் பார்த்தா தெரியுது, சேட்டலைட் விஷனில் பார்த்தா தெரியுதுங்க. ஆனால் கீழே வந்தோம்னா இந்த பகுதியில் தமிழ்நாடுக்கு கொஞ்சம் கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிலப்பரப்பு இருக்கிறதும் வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியுது. நிலப்பரப்பு இருக்கிறது, இந்த இடத்துலலாம் கோயில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல நிலம் இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஆனால் குமரிக்கண்டம்னு சொல்லப்படுறது வந்துட்டு கன்னியாகுமரியிலிருந்து மடகாஸ்கர் வரைக்கும் ஒரு நிலமும், மடகாஸ்கர்லேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து மறுபடியும் கன்னியாகுமரி, அந்த மாதிரி முக்கோண வடிவில் ஒரு நிலம் இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு எந்த மாதிரியான கூகுள் சேட்டலைட் விஷன் படி இங்கே ஏதாவது ஒரு மேடோ ஒரு நிலப்பரப்போ இருந்த மாதிரி தெரியலிங்கய்யா. டோட்டலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கங்கே மலைகள் இருந்திருக்கலாம். கடலுக்கடியில் மலைகள் இருந்ததுக்கான நிலப்பரப்பு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. ஆனால் குமரிக்கண்டம் அளவுக்கு பெரிய நிலப்பரப்பு இருந்த மாதிரி தெரியல. இங்கே பக்கத்தில் நீங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலேசியா, சிங்கப்பூர் அதுக்கு பக்கத்தில் இருந்த நிலப்பரப்புகள்லாம் கூட தெரியுது. அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருந்த நிலப்பரப்புகள் கூட தெரியுது. ஜப்பானுக்கு பக்கத்தில் ஜப்பான், சவுத் கொரியா, நார்த் கொரியா இதுக்கு இந்த இடத்துல இருந்த நிலப்பரப்புகள் கூட தெரியுது. ஆனால் நம்ம குமரிக்கண்டம்னு சொல்கிறதனுடைய நிலப்பரப்பு கொஞ்சம் கூட தெரியல. இது வந்து இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலிங்க. அவங்க மறைக்கிறாங்களா இல்லை அது உண்மையாலுமே அங்கே இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குங்க. இது உண்மை, கூகுள் மேப் இருக்கிற சேட்டலைட் விஷன் உண்மைன்னு அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இங்கே குமரிக்கண்டம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணுங்கய்யா. இதுதான் என்னோடய கருத்து. உங்களுக்கு இதை விட நிறைய தெரிஞ்சிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நான் என்னோடய கருத்தை பதிவு பண்ணுறதுக்காக தான் போட்டேங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை.
தேங்க்யூ.